என்கிட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு 5 பெட்டல் உள்ள ஃபிளார் சீக்வன்ஸ் தான் நான் இப்ப வச்சிருக்கேன். இந்த ஃபிளார் சீக்வன்ஸை நம்ம மெட்டீரியல் மேக்கிங் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ டேப் வச்சு நம்ம என்ன அளந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஃப்ளார் சீக்வன்ஸ் வந்து எவ்வளோ தூரம் இருக்குன்னு அளந்துக்கிறோம். கரெக்டாக 1/2 இன்ச் இருக்குது. எனக்கு 1/2 இன்ச்சை நான் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஷ்ரிங்க் ஷீட் வந்து 1 இன்ச் இருக்கணும். ஸோ 1 இன்ச் இருக்கிற அளவுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் நான் மார்க்கர் யூஸ் பண்ணி 5 பெட்டல்ஸ் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ 5 பெட்டல்ஸையுமே நம்ம வந்து என்னத்தால் வரைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் பென் மார்க்கிங் பென்னு பர்மனன்ட் மார்க்கரால் வரைஞ்சிட்டு அதில் நான் கலர் பண்ணுறேன். கலர் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அவுட்லைன் ஃபுல்லாகவே டார்க்காக கொடுத்துட்டு கலர் பண்ணுறேன். கலர் பண்ணுறதுக்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா நார்மல் பென்சில் யூஸ் பண்ணி கலர் பண்ணி பேஸ்ட் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அதை ஷ்ரிங்க் பண்ணுறோம். ஷ்ரிங்க் பண்ணும்போது நமக்கு 1 இன்ச்சு ஷ்ரிங்க் ஷீட் வந்து 1/2 இன்ச்சாக வந்துடுது. ஸோ டபுள் த மடங்கு தான் நம்ம பண்ணணும். அப்படியே எடுத்து அதை நான் ஸ்பாஞ்சில் வச்சுட்டு அந்த பால் இருக்கு இல்லையா, அந்த பால் வச்சு நம்ம நல்லா அழுத்தும் போது அந்த ஒரு 3D லுக் வந்து நமக்கு கிடைச்சிரும். இப்போ மெட்டீரியல் மேக்கிங்ல நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கிறது பர்பிள் கலர், வைலட் கலர். இது வந்து ஒரிஜினல். இது வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்த 3D ஃபிளார். ஸோ ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம மெட்டீரியல் மேக்கிங்ல மெட்டீரியல் ரெடி பண்ணணும். தேங்க்யூ.